வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் டே 6க்கான மேக்ஸ் ப்ராக்டிஸ் எடுத்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 5 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருந்தோம். உங்கள் எல்லாரோட ரெஸ்பான்ஸுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த சீரியஸோட டே 6க்குள்ள நம்ம படிக்கக்கூடிய டாபிக் வந்து என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் தான் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எஸ்எஸ்சிக்கான சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்ஸுக்கான ப்ராக்டிஸ் பேட்ச் வந்து ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ணுறோம். இதற்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5000 வரும். இதில் நீங்கள் வேலை கிடைக்கிற வரைக்குமே படிக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரெசிடென்ஷியல் கோச்சிங் தான். ஸோ நீங்கள் இது வரைக்கும் எத்தனை டைம் நீங்கள் ஃபெயில் ஆனால் கூட பிரச்சனை கிடையாது. ஸோ இங்கே வந்து ஒரு 15 மணி நேரம் படிக்கும்போது கண்டிப்பாக இந்த 2026 நடக்கக்கூடிய எக்ஸாம்ஸை நிச்சயமாக கிளியர் பண்ண முடியும். ஃபவுண்டேஷன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஏப்ரல் 6 யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க 9384417810. நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் படிக்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். ஸோ இந்த பர்சன்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான் இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிறது. ஸோ இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். The price of a shirt is increased by 30% and then again increased by 20%. What is the net percentage increase in price அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் ஆஃப் எ ஷர்ட் வந்து முதல்ல 30% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அடுத்தது 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும் அப்படின்னு நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு முதல்ல ப்ரைஸ் ஆஃப் ஷர்ட் வந்து 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. அதில் இன்க்ரீஸ் 30% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்ன பண்ணுவீங்க, 100 கூட கூட்டிடணும். 130/100 இன்ட்டு திரும்ப ஒரு 20% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 120/100 சால்வ் பண்ணால் போது நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். சரியா? அப்போ இந்த 100 இந்த 100 கட்டாயிரும், இந்த 0 இந்த 0 இந்த 2 0 நமக்கு கட்டாயிரும். அப்போ 13x12 தான் நமக்கு எதாக இருக்கும், ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ 13x12 நமக்கு எவ்வளோ இருக்கும், 156 இருக்கும். இதில் 100 வந்து என்ன ஆயிரும், நமக்கு ஆல்ரெடி இருந்த விலை 100 இருந்ததாக இப்போ எவ்வளோவா மாறி இருக்குது, 156 மாறி இருக்குது. அப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 56 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 56% தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The population of a town increases by 25% in the first year, decreases by 20% in the second year and again increases by 30% in the third year. If the population at the beginning was 60,000, what will it after 3 years சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ பிகினிங்கில் அதோட பாப்புலேஷன் எவ்வளோ ரூபாப்பா இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்னா 60,000 இருக்குதான். பிகினிங்கில் அதோட பாப்புலேஷன் எவ்வளோ இருக்குது, 60,000 இருக்குதான். ஸோ 60,000 இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ஃபஸ்ட் இயரில் த பாப்புலேஷன் ஆஃப் எ டவுன் இன்க்ரீசஸ் பை 25%. ஃபஸ்ட் இயரில் 25% நமக்கு ஃப்ராக்ஷன் வேல்யூ எவ்வளவு, 1/4. இது இன்க்ரீஸ் ஆகுதான். அப்போ 4 வந்து 1 இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ என்ன போடுவீங்க, இதை 5/4ன்னு போடுவீங்க. சரியா? என்ன போடுவீங்க, 5/4 ஃப்ராக்ஷன் வேல்யூ. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 25 தானே இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது என்ன போட்டிக்கலாம், 125/100ன்னு போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். நம்ம 25ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்து 1/4. ஸோ 4 இருந்தது 1 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 5/4 இப்படியும் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நான் நார்மலாக தான் செய்வேன் அப்படின்னா 125/100 இது இப்படியும் போட்டுக்கலாம். ஏன்னா இதை நீங்கள் கேன்சல் பண்ணாலும் 5 25 125 4 25 100 இதுதான் கிடைக்க போகுது. சரியா? அடுத்த பாருங்கள், டிக்ரீசஸ் பை 20% இந்த செகண்ட் இயர். சரியா? ஸோ 20% இந்த செகண்ட் இயர். அப்போ அது எவ்வளோ ஆயிருக்கும், 100ல் 20% குறைஞ்சா 80 இருக்கும். ஸோ 80/100 இன்ட்டு அண்ட் அகெயின் இன்க்ரீசஸ் பை 30% இந்த தேர்ட் இயர். தேர்ட் இயரில் திரும்ப 30% கூடுதான். அப்போ எவ்வளோ போடுவீங்க, 130/100 போடுவீங்க. சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆயிரும், இந்த 2 0 இந்த 2 0 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன பண்ணிடலாம், ஆன்சர் எடுத்துடலாம். சரியா? அப்போது 13 × 8 10 8 80 3 8 24 104 × 6 6 24 இதை 2 1 6 624 624 இன்ட்டு நீங்கள் எதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, 125 மல்டிப்ளை பண்ணுவீங்க. அதனால் 20க்கு 0 மீத 2 2 10 2 12க்கு 2 மீத 1 5 30 1 31. ஸோ 4 2 8 2 4 6 2
12. திரும்ப என்ன பண்ணுவீங்க, இந்த 125 ஆட் பண்ணிடுவீங்க. சரியா? இப்போ 0 8 2 10க்கு 0 மீதம் 1, 2 4 6, 6 5 11க்கு 1 மீதம் 1, 4 6. ஸோ நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேனே. நூற்றி 4 இன்ட்டு ஸோ கரெக்டு தான். 624 கூட 120 மல்டிப்ளை பண்ணணும். சரியா? ஸோ அதனால் 20க்கு 0 மீது 2, 2 10 2 12க்கு 2 மீது 1, 5 30 1 31. சரியா? 4 2 8, 2 4, 6 2 12. அடுத்தது ஒன்றால் மல்டிப்ளை எவ்வளோ போடுவீங்க, 624 போடுவீங்க. நான் என்ன பண்ணுறேன்னா 120 போட்டேன். சரியா? ஸோ 0 8 2 10க்கு 0 மீது 1, 4 8 2 10க்கு 0 மீது 1, 4 2 6 2 8, 1 6 7. ஸோ நமக்கு எவ்வளோ இருக்கும், 78,000 அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நான் அந்த இடத்துல கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 16% ஆஃப் 350, 25% ஆஃப் 400, 28% ஆஃப் 300, 30% ஆஃப் 430. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது 16% ஆஃப் 350 எழுதலாம், இல்லை 350% ஆஃப் 16 எழுதலாம். ரெண்டுமே வந்து என்ன தான், சேம் தான். அப்போ 350% ஆஃப் 16 நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல 3ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ 3 16 எவ்வளவு, 48. அப்போ 5% எவ்வளோ, அதில் பாதி 8. சரியா? அப்போ 8 8 16 5. அப்போ இது எவ்வளோ இருக்கும், 56 நமக்கு இருக்கும் மொதல் வேல்யூ. ரெண்டாவது வேல்யூ பாருங்கள், 25% ஆஃப் 400, 25% 4ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும், 100 இருக்கும். அடுத்த பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான். 28% ஆஃப் 300க்கு பதிலாக 300% ஆஃப் 28 போடுங்க. அப்போ இந்த 28 நீங்கள் 3 டைம் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரியா? அப்போது 3 × 2 60, 3 24. அப்போ நம்ம எவ்வளோ கிடைக்கும், 84 நமக்கு கிடைச்சிடும். சரியா? அடுத்த பாருங்கள், 30% ஆஃப் 340. 30% 340னா 34 நம்ம என்ன பண்ணுவோம், 3ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். அப்போ 3 9. அப்போ இதுவுமே 9னா பெரிய வேல்யூவாக தான் போகுது. கொஸ்டினை கேட்டிருக்காங்க எது லீஸ்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ லீஸ்ட் வேல்யூ வந்து எது தான், 56 தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Ravi scores 35% marks and failed by 20 marks. Sohan scores 45% marks and gets 30 marks more than the pass marks. Find the maximum marks of the exam. சரியா? ரவி 35% மதிப்பெண்களை பெற்று 20 மதிப்பெண்கள் குறைவாக பெற்று தேர்ச்சி அடையவில்லை. சோகன் 45% மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி மதிப்பெண்களை விட 30 மதிப்பெண்கள் கூடுதலாக பெற்றார். தேர்வின் அதிகபட்ச மதிப்பெண்களை கண்டறியவும் அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ரவி ஸ்கோர்ஸ் 35% மார்க்ஸ் அண்ட் ஃபெயில் பை 20 மார்க்ஸ். அப்போ ரவி அப்படிங்கிறவர் 35% மார்க் எடுத்திருக்காருடா. அவர் வந்து 20 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிட்டார். அப்போ இன்னொரு 20 மார்க் எடுத்தால் என்ன பண்ணியிருப்பார், அவர் பாஸ் ஆகிருப்பார். சரியா? இன்னொரு 20 மார்க் எடுத்தால் அவர் என்ன பண்ணியிருப்பார், பாஸ் ஆகிருப்பார். இதுவும் சோகன் அப்படிங்கிற 45% மார்க் எடுத்திருக்கார். ஆனால் அவர் வந்து பாஸ் மார்க்கோட 30 மார்க் மோர் தென் அதிகமாக எடுத்திருக்கார். அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ணால் போதும், கழிச்சா போதும். அப்போ இவர் 20 மார்க் எடுத்தால் பாஸ் ஆகிருப்பார். இவர் பாஸ் மார்க்கோட 30% அதிகமாக எடுத்திருக்காரு. அப்போ ரெண்டுமே நம்ம ஈக்குவல் பண்ணியாச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிடும், பாஸ் மார்க் வந்து கிடச்சிடும். பாஸ் மார்க் நான் ஈக்குவல் பண்ணியிருக்கேன். சரியா? அப்போது 35% ஆஃப் எக்ஸு நமக்கு இந்த, அதாவது 35% ஆஃப் எக்ஸ் தான் நம்ம எடுப்போம். அப்படி தானே? அப்போது 35% இந்த இது இங்கே கொண்டு வாங்க, -45% சீக்வல்ட்டு இங்கே ஆல்ரெடி -30 இருக்கும். இந்த ப்ளஸ்ஸுங்க போகும் மைனஸாக மாறிடும், -20. அப்படியே நம்ம கழிச்சோம் அப்படின்னா -10% ஈக்குவல் டு -50. கேன்சல் பண்ணியாச்சுன்னா 10% வந்து 15 கிடைக்கும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் மார்க் தானே கேட்டிருக்காங்க. அதிகபட்ச மதிப்பெண் எப்போதுமே எப்படி இருக்கும், 100% இருக்கும். அப்போ 10% 500 அப்படின்னா நமக்கு 100% எவ்வளோன்னு இருக்கும், 500. ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், போட்டுடலாம். சரியா? ஸோ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A motor is purchased for 60,000. Its value depreciates at the rate of 10% per year.
வாட் வில் பி இட்ஸ் வேல்யூ ஆஃப்டர் 3 இயர்ஸ் சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, ரொம்ப ஈஸி தான். ஸோ 60,000ல் மொதல் வருஷம் 10% குறையினா அது எப்படி ஆயிரும்? 90/100. அடுத்த வருஷமும் அதே மாதிரி 10% குறைஞ்சா 90/100. அதுக்கு அடுத்த வருஷமும் 10% குறைஞ்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 90/100 நீங்கள் போடுவீங்க. சரியா, அப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, சரியா, இதை சால்வ் பண்ணிங்க என்ன பண்ணுவீங்க? இந்த 0 கட் ஆகும், இந்த 0 கட் ஆயிரும், இந்த 0 கட் ஆயிரும். அதே மாதிரி இந்த 3 0வும் இந்த 3 0 என்ன பண்ணிடலாம்? கட் பண்ணிடலாம். அப்போ 9 81 81 × 9 9 9 9 72 × 6 96 54 4 மீதம் 5 26 15 17 7 மீதம் 1 42 1 43 ஒரு 0. அப்போ நமக்கு எவ்வளோ இருக்குது அதோட வேல்யூ? 43,740 இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? If the price of a notebook decreases by 20%, then a man can buy 4 more notebooks for rupees 300. What is the new price of each notebook? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ நமக்கு வந்து 100 ரூபாய் இருக்கக்கூடிய பொருள் 80 ரூபாயாக குறையுது. அதான் டிக்ரீசஸ் பை 20%. கரெக்டாக? ஸோ அப்போது நமக்கு வந்து எப்போதுமே இந்த ப்ரைஸ் கன்சம்ஷன் 2 ரேஷியோ எடுப்போம். ப்ரைஸு கன்சம்ஷன். ஸோ ப்ரைஸ் வந்து 5 மடங்கு 4 மடங்கு இருந்துச்சுன்னா கன்சம்ஷன் எவ்வளோ ஆயிரும்? 4 மடங்கு 5 மடங்குன்னு ஆயிரும். புரியுதா? ஸோ ப்ரைஸ் வந்து நம்ம டிக்ரீஸ் ஆகும்போது கன்சம்ஷன் நமக்கு என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். சரியா, இப்போது இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அளவு 1 மடங்கு. இந்த 1 மடங்குக்கு தான் 1 மடங்கு தான் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு எவ்வளோ நோட் புக் வாங்குறான்? 4 நோட் புக் வாங்குறான். அப்போ கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது? 5 மடங்கா? அப்போ 5 மடங்குங்கிறது எவ்வளோவா இருக்கும்? 20 நோட் புக்காக இருக்கும். அவன் 20 நோட் புக் வாங்கியிருப்பான். சரியா, அதற்கான ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது? 300. அப்போ 300 நம்ம 20 போட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்? 15 2 30. அப்போ ஒரு நோட் புக்கோட விலை எவ்வளோ ரூபாய் இருக்கும்? 15 ரூபான்னு இருக்கும். சரியா, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. இந்த கன்சம்ஷன் ப்ரைஸ் கன்சம்ஷன் கொஸ்டின் இந்த பேட்டர்ல நீங்கள் போட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்? ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A school conducted a scholarship test where 55% of the students passed in English, 65% passed in Maths, and 40% passed in both subjects. What is the percentage of students who passed in at least one subject? அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. A school conducted a scholarship test where 55%. இந்த மாதிரி 2 இது கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்? வென் டயக்ராம் போடுவோம். கரெக்டாக? ஸோ இது வந்து இங்கிலீஷ் போடுவோம், இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்? மேக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷு மேக்ஸ். இப்போ இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா 55% பாஸ் ஆகிருக்காங்க, 65% வந்து மேக்ஸில் பாஸ் ஆகிருக்காங்க, 40% வந்து ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்காங்க. சரியா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுலேருந்து கழிப்போம். அப்படி தானே? இந்த ரெண்டுலும் பாஸ் ஆனதுலேருந்து கழிப்போம். இப்போ 55லேருந்து 40 கழிச்சாச்சுன்னா 15%. அதே மாதிரி 40லேருந்து 65 கழிச்சாச்சுன்னா 25%. சரியா, அப்போது கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who pass in at least one subject? ஒரு சப்ஜெக்ட்லேயே பாஸ் ஆனால் எத்தனை பேரும் கேட்டிருக்காங்க. அப்போ பாஸ் ஆனவங்க எத்தனை பேர் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு 15, இது ஒரு 45, இது ஒரு 25. இது எல்லாத்தையும் கூட்டினா போதும். அப்போ 25 40 45 எவ்வளோ இருக்கும்? 85% பேர் அட்லீஸ்ட் ஒரு சப்ஜெக்டாக என்ன பண்ணியிருப்பாங்க? பாஸ் ஆகிருப்பாங்கன்னு அர்த்தம். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? Two students' scores are 70% and 80% of a test total score. What is the ratio of the first student score to the second student score? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்டா. ரேஷியோ கேட்டிருக்காங்க. 70%க்கும் 80%க்குள்ள ரேஷியோ என்ன பண்ணுவோம்? இந்த பர்சன்டேஜ் கேன்சல் ஆயிரும், இந்த 0 கட் ஆயிரும். அப்போ ரேஷியோ என்ன இருக்கும்? 7:8 இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கான ஆன்சராக இருக்கும். சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள். A price from 300 to 250, what is the percentage decrease? ஸோ நான் வந்து இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனாலும் இல்லைனா பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆனாலும் நமக்கு இருக்குது ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான். என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஃப்ரென்ஸ் டிவைட் பை ஒரிஜினல் வேல்யூ இன்ட்டு 100. அப்போது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் நமக்கு எவ்வளோனா 50டா. ஒரிஜினல் வேல்யூ எவ்வளவு? 300 இன்ட்டு 100.
அப்போ 2 0 கட் ஆயிரும். 50/3 நமக்கே தெரியும் என்னது 13.33%. ஸோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய SSC 2026 எக்ஸாமை உங்களால் என்ன பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். ஸோ இதற்காக நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து என்னோட ஒரு 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுதான் SSC 2026க்கான ப்ராக்டிஸ் பேட்ச் அப்படிங்கிறது. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000+ இங்கிலீஷ் கொஸ்டின் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண கொடுப்போம். அதுவும் எரர் ஸ்பாட்டிங்கில் மட்டும். சரியா? ஸோ அப்போ எரர் ஸ்பாட்டிங்கை நீங்கள் அடிச்சு நொறுக்கிடுவீங்க. சரியா? ஸோ மேக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மேக்ஸ் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லையுமே 100+ கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிஸ் பண்ண கொடுக்குறோம். அதே மாதிரி ஜிகேக்கு பார்த்திங்கன்னா ஓடிடின்னு ஒன்று பண்ணுறோம். 1 day 1 டாபிக் டெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் கொடுத்து டெஸ்ட் வைப்போம். கிட்டத்தட்ட ஒரு 100 days நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே ஜிகேல என்ன பண்ணிடலாம், ஸ்ட்ராங் ஆயிடலாம். புரியுதா? அதே மாதிரி ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லியும் வந்து ஒரு சீரியஸ் நம்ம வந்து பண்ணுறோம். இல்லைங்க ரீசனிங்கு ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 15 மணி நேரம் நீங்கள் ரெசிடென்ஸில் தங்கி இருக்கும் போது படிக்கலாம். ஸோ நீங்கள் தங்கி இருக்கும்போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு என்ன பண்ணலாம், டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த 2026 கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களோட ப்ராக்டிஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ஃபீஸ் தான். SSCக்கு எல்லா அகாடமிலையும் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த 5000 ஃபீஸ் அப்படிங்கிறது ஆஃபர் ஃபீஸ் மட்டும்தான். ஸோ நிறைய பேரை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவில் நம்ம இந்த சீரீஸ் இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக பாஸ் பண்ணி போகலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த பேட்ச் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம அகாடமி இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பரில் என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். A student score 84 marks in a test. If this was 70% of the total, what were the maximum marks அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இல்லை என்ன அப்படின்னா a student score 84 marks in a test. If this was 70% of the total, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 70% of the பர்சன்டேஜ் என்ன போடுவீங்க, ஆஃப் போடுவீங்க. அதுதானே 70% ஆஃப் டோட்டல் இதான் கொடுத்துருக்காங்க. இதான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 84 மார்க். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் மார்க் தானே கண்டுபிடிக்கணும். டோட்டல் மார்க் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், 84 இங்கே இது வந்து நமக்கு எப்படி இருக்கும், 70 / 100 70% தான். அப்போ 70/100 நமக்கு இங்கே வரும்போது எப்படி மாறிடும், 100 / 70 மாறிடும். கேன்சல் பண்ண அப்படின்னா 0 கட் ஆகும். ஒரு நாள் 4 2 4 16. அப்போ எவ்வளோ மார்க் இருக்கும், 120 மார்க்குன்ட்டு. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஸோ டோட்டல் மார்க் அதிகபட்ச மதிப்பெண் எவ்வளோ இருக்கும், 120 மார்க் இருக்கும். சரியா? ஸோ நாங்கள் எல்லாருக்குமே ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ஹோம்ஒர்க் கொஸ்டின்ஸோட PDF வந்து எனக்கு டெய்லி வேணும் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம், நீங்கள் பாஸ் பண்ணிட்டு கூட என்ன பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு யார் கமெண்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட கமெண்ட்டை நான் என்ன பண்ணுவேன்னா பின் பண்ணி வைப்பேன். ஸோ மறக்காமல் எல்லாருமே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். சரியாப்பா? தேர்டு கொஸ்டின் இது. பார்த்தீங்கன்னா 4th கொஸ்டின் இது. பார்த்தீங்கன்னா 5th கொஸ்டின். அதற்கான ஆன்சர் கீ நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு Day 7க்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச்.